இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. சிங்கர் பவதாரணியை தொடர்ந்து புற்றுநோய்க்கு பலியாயிருக்காங்க நடிகை விஜயகுமாரி. சினிமா மற்றும் சின்ன திரையில துணை நடிகையா வலம் வந்த விஜயகுமாரி புற்றுநோய் பாதிப்பு காரணமா சென்னையில் இன்னைக்கு காலமாயிருக்காங்க. மாரடைப்பு, புற்றுநோய் போன்ற கொடிய பாதிப்புகள் தொடர்ந்து திரைத்துறையில பலரையுமே காவு வாங்கிட்டு வருது. இசையமைப்பாளர் இளையராஜா அவங்களோட மகள் பவதாரணி தனக்கு புற்றுநோய் இருக்கிறதே கடைசி வரைக்கும் தெரியாத நிலையில புற்றுநோய் பாதிப்பால உடல்நலம் குன்றி உயிரிழந்த ஒரு விஷயம் பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருந்துச்சு. நடிகைகள் மனிஷா கொய்ராலா, கௌதமி, மம்தா மோகன்தாஸ் உள்ளிட்ட பிரபல நடிகைகள் புற்றுநோய் பாதிப்புல சிக்கி பெரிய போராட்டத்தை நடத்தி அதுல இருந்து மீண்டும் வந்திருக்காங்க. வாழ்விய மாயம், தேவதாஸ் போன்ற படங்கள்ல புற்றுநோயால ஹீரோ இறக்குற மாதிரியான சினிமாவில் சில காட்சிகள் காட்டப்பட்டிருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில பல சினிமா பிரபலங்கள் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய பெரும் துயரங்கள் அடிக்கடி அரங்கேறிக்கிட்டும் இருக்கு. சென்னை வளசரவாக்கத்துல வசிச்சுட்டு வரக்கூடிய துணை நடிகை விஜயகுமாரி புற்றுநோய் பாதிப்பு காரணமா கடந்த 3 ஆண்டுகளா போராடிட்டு வந்திருக்காங்க. ஆனா கடைசி வர அவங்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்க யாருமே உதவ முன்வராத நிலையில பரிதாபமா இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க. அவங்களோட மறைவு செய்தி கேட்டு அவங்களோட குடும்பத்தினரும் நண்பர்களும் சோகத்துல மூழ்கி இருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமாரி சில படங்கள் மற்றும் சின்ன திரையில சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் நடிச்சு வந்திருக்காங்க. புற்றுநோய் பாதிப்புக்காக கூட KPY பாலா கிட்ட உதவி எல்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் சிகிச்சை பலன் இல்லாம அவங்க உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலையில அவங்களோட நெருங்கி பணியாற்றிய சினிமா பிரபலங்கள், சின்ன திரை பிரபலங்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய நாமளும் இறைவனை பிரார்த்திப்போம். சொல்லுங்க பாலா. ஐயா என்ன அது இப்படி சர்ப்ரைஸ்? எப்படின்னா நீங்கள் தான் காரணம் அதுக்கு. ஐயா அது இல்லை, இப்போ அது நான் யாரோ வருவாங்கன்னு நினச்சேன், இவங்க வந்திருக்காங்க. எப்படி என்ன அது? ஆமாம், உண்மையிலேயே அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்கள பாராட்டணும் அது அந்த விஷயத்துக்கு. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கோம் நாங்கள்லாம். இப்போ நம்மள காமெடி ஃபீல்டு இதெல்லாம் இருக்கோம். பட் எல்லாருமே என்னென்னமோ பண்ணுவாங்க. பட் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேட்டராக ஆக்சுவலாக இது ஒரு பெருமையாக அது வெளியில் சொல்லக்கூடாத விஷயம் கிடையாது தான். பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணதை பார்த்து நிறைய பேர் அதை ஒரு இதாக எடுத்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு அதனால தான் சரி ஒரு ஃபேன்ஸை கூப்பிட்டோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம எதாவது பேசினா கை தட்டுவாங்க, பாராட்டுவாங்க. பட் அதை தாண்டி அந்த பாராட்டு கிடைக்கிறதோட இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இவங்களை இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வர வச்சு அவங்க முன்னாடி உங்களை இன்டர்வியூ பண்ணுறோம். இல்லை கண்டிப்பாக, அதாவது நான் இந்த ஃபஸ்ட் எபிசோடுக்கு நான் வந்ததை விட அவங்க தான் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க தான் ஜாலியாக வாழ்த்திட்டு போவாங்க. ஏன்னா உண்மையிலேயே அவங்க இருக்கிறதுலே, அதாவது சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, அது இருக்கிறதுலே கலப்படம் இல்லாத மனசு பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறது, ஆதரவற்ற குழந்தைகள், முதியவர்கள், அது இல்லாமல் விஷுவலி சேலஞ்ச் மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே உங்களை ரொம்ப பிடிச்சி அண்டு ஓகே வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய, ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு மேலே சாதனையாக என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஸோ இதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். கரெக்டாக நான் ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன், இவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லையா? என்னையா அது ஜாலியாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நீங்கள் அவ்வளோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்க, ஒரு இனிஷியேட்டிவாக. ஸோ அதனால அது ஒரு மொமெண்ட்டாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணோம். சரி, ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன், எப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஒரு எண்ணம் தோணுச்சு? ஏன்னா நம்ம என்ன பேமெண்ட் வாங்குவோம் நமக்கு தெரியும், என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இருப்போம்னு தெரியும். ஃபர்ஸ்ட் எப்போ தோணுச்சு, எந்த இன்சிடென்ட்டால தோணுச்சு, எதனால? ஃபஸ்ட்டு என்னன்னா, நான் +2 தான் படித்தேன், உங்களுக்கு தெரியும். லைலாவில் அப்ளிகேஷன் போட்டேன், படிக்கல. ஸோ வந்துட்டேன். படிக்கலைன்னு மட்டும் சொல்லாதீங்க. 10ஆவதுல 486 அது படித்தேன், 10th படித்தேன், +2 படித்தேன். அதுக்கப்புறம் படிக்க பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. வந்துட்டேன், காலேஜ் சேர்ந்தேன், வந்துட்டேன். ஆனால் என்னமோ தோணி, எங்கள் சொந்தக்காரங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, டேய் நீ இப்போ படிக்கலைன்னா கல்யாணம் பத்திரி என்னடா பேர் போடுறது, வெறும் பாலார் மட்டும் போட்டால் எப்படா, டிகிரி HSLC நான் போடுவேன், +2 நான் போடுவேன், டிகிரி தான் வேணுமேனு சொன்னாங்க. நான் டிகிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. சரி ஓகே, அது ஓடினே இருந்துச்சு, நம்ம டிகிரி படிக்கலையே ஒன்றுச்சு. அப்போ ஒரு வாட்டி என்ன பண்ணேன், ஒரு வாட்டி எனக்கு காசு வந்துச்சு. 2000 உங்களுக்கு தெரியும், கலகப்பா டைல் ஜெயிச்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. கொஞ்சம் 2500 3000 அந்த மாதிரி தான் நிகழ்ச்சிலாம் வரும். அதிகபட்சம் 5000 6000 வரும், உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ண சில 2018 19 ஒரு 15000 அந்த மாதிரி கிடைக்கும். அப்போ என்ன ஆகிட்டு, ஒரு பொண்ணு ஒருத்தவங்க ஆடிஷனுக்கு வந்தாங்க. ஒரு பொண்ணுனா எப்படின்னா பையன் மாதிரி ஹேர் கட் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணாக இருப்பாங்க. ஓகே ஓகே. பாய் கட் பண்ணாத பொண்ணு வந்திருக்காங்க. அவங்க ஒரு ஆடிஷனுக்கு வந்தாங்க, பேசினாங்க. என்ன இது மாதிரினா, என்ன பேசினு சொல்ல ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தாங்க. என்ன ஏன் ஃபீலிங்காக இருக்கீங்க அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லைண்ணா சும்மா போயிட்டாங்க. திருப்பி மறுநாள் வந்தாங்க, ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க. இல்லைண்ணா எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம். என்னாச்சு, நான் சிங்கிள் பேரண்ட்டு, எங்கள் அப்பா அம்மா எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கும் பெருசாக எதுவும் காசெல்லாம் கிடையாது, இன்கம்லாம் இல்லை. நான் படிக்கணும், நான் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சொந்தக்காரங்க யாருமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. ஃபீஸ் வேறு கட்டணும்ண்ணா நாளைக்கு, செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு, இது மாதிரி கட்டணுன்னாங்க. சும்மா அப்போ என்கிட்ட காசு இருந்துச்சு, எடுத்து கொடுத்தேன்.
திருப்பி அவங்க அடுத்தது கேட்டாங்க, எடுத்து கொடுத்தேன். அப்படியே அவங்க படித்தாங்க. அவங்க ஃபீஸ் கட்ட ஆரம்பிக்கும் போது இது 2018 எண்டில் நடக்குது. 18 எண்டு அந்த மாதிரி நடக்குது. அவங்க படித்தாங்க. அப்போ என்ன ஆகிட்டு என்கிட்ட கொஞ்சம் காசு வந்துச்சு. வரும்போது யோசித்தேன், என்னடா இது இவங்க படிக்கிறாங்க, ஓகே, இது நம்மளும் வந்து டிகிரி படிக்கல, ஸோ நம்மளால் முடிஞ்ச யாராவது ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ நானே கேட்கல, அதுவாக அந்த ஒரு விஷயமாக தான் என்கிட்ட வந்துச்சு. நம்ம 2 சின்ன பசங்க வந்தாங்க, அவங்க பேரண்ட் வந்தாங்க, பார்த்துட்டு இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு பெரிய நடிகர் சொல்லி அந்த நடிகர்கிட்ட கொஞ்சம் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. எதுக்கு அப்படின்னேன். இல்லை இந்த மாதிரி இந்த ஒரு வருஷம் ஃபீஸ் கட்டணும், அவங்க பண்ணுறாங்களாம் அப்படின்னாங்க. அப்படியா, சரி, அவங்க யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னேன். அப்புறம் வந்து மறுநாள் ஃபோன் பண்ணி என்கிட்ட அழுதாங்க, அந்த நடிகர் எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி கொடுங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அப்படியே காசு கட்டி ஆகணும், ஏன்னா வந்து என் பையனுக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவன் இங்கிலீஷ் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலான்னு பார்த்தேன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, அதனால் அவனுக்கு ஆசையாக இருக்குது அங்கே படிக்கிறான்னு சொன்னாங்க. எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு 60,000 ஆகுனாங்க. அதுக்கு நான் தரேன், ஏன்னா 60,000 தானே, அவங்க அவ்வளோ பெரிய கான்டாக்ட் எனக்கு கிடையாது, நிச்சயம் 60,000 தரேன்னு. அந்த பையன் கிடையாது, அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த பையன் பேசினது நம்மக்கிட்ட இருந்ததெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. அவன் அந்த மாதிரிலாம் ஸ்கூல்லாம் அவங்க ஃபோட்டோலாம் தமிச்சாங்க, என் பையன் ஸ்கூல் போகிறான் இதெல்லாம் போகிறான்னு முடிஞ்சு. சரி, அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் வியாசர்பாடி போயிருந்தேன், ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து தீபாவளி விழாவோ பொங்கல் விழாத்தில் ஈவெண்ட் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த தெருவில் வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, வந்து பாருங்க அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படியானு, சும்மா வாங்கினேன், எல்லாமே சேர்க்கு, என்னை எப்படி சேர்த்துன்னு தெரியல. அப்புறம் நான் போயிட்டு அந்த ட்ரஸ்ட்டை பார்த்தேன், ஒரு 50 பசங்க இருந்தாங்க. என்ன 50 பசங்க இருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி சிங்கிள் பேரண்ட்டு, அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் இல்லாதவங்க பசங்களாம் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து எப்படி என்னன்னு தெரியல, நாங்கள் எல்லோரும் ஃபண்டு வாங்கி தான் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாங்க. அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு என் நம்பர் வச்சிங்க சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, எனக்கு ஃபோன் அடித்தாங்க, இந்த மாதிரி நைட்டு சாப்பாடு காசு இல்லை, கொஞ்சம் காசு இருந்தால் கொடுங்கன்னாங்க. ஐயோ, என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னு காசு அனுப்பிச்சுட்டேன். அப்புறம் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு அடித்தாங்க, நாங்கள் கேட்டாங்க, இந்த மாதிரி காசு அனுப்பிச்சுட்டேன். திருப்பி அப்புறம் நானே அடித்தேன், என்னங்க 2 வாரம் அடிக்கவே இல்லை எனக்கு, என்னங்க ஃபோன் அடிச்சிங்க எனக்கு 2 வாரம் அடிக்கவே இல்லை அப்படின்னா. இல்லை, எப்படி உங்கள்கிட்ட கேட்குறேன்னு தெரில, ஏன்னா வந்து யாரும் வந்து கொடுக்குறதுக்கும் டோனர்ஸ் வரமாட்டாங்க, இருக்கிற காசை வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. இல்லைங்க, நான் வாரம் காசு தரேன், இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சது ஒரு வாரத்துக்கு 2 வேளை நான் சாப்பாடு என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படியே பணம் சொல்ல ஆகிட்டு ஒரு வாட்டி அதே ஆள் ஒருத்தவங்க ஃபோன் பண்ண சொல்ல எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு கையில் வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா இருந்துச்சு காசு. அப்போ பேசினு சொல்ல என்ன கேட்டாங்க, இது மாதிரி பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், அதான் ஏன் பிஸியாகவே இருந்துச்சு லைன், ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு டோனத்தை பேசிகிட்டு இருந்தோம், அவங்க தான் வந்து சொன்னாங்க ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி. என்ன ஃபீஸ் எவ்வளோன்னு, ஒரு பையனுக்கு வந்து 18,000 ரூபா ஆகுது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அப்படின்னாங்க. நான் கட்டுறேன் அப்படின்னு அந்த ஒரு பையனுக்கு கட்டினேன். அப்புறம் என்ன ஆகிட்டு திருப்பி யாராவது பேசினு சொல்ல, அந்த இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டு யாராக இருந்தாங்க சொல்லுங்களேன், இன்னொருத்தருக்கு காசு கட்டணுன்னாங்க. எவ்வளோண்ணே, 23,000 அப்படின்னாங்க. நான் கட்டுறேன்னு அப்படி 2 பேரும் கட்ட ஆரம்பிச்சு அப்படி தான் ஆரம்பிச்சிது. ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பிச்சு அப்புறம் ராமச்சந்திராவில் ஒரு பையன் மெடிக்கல் படித்தான். அவன் வந்து எனக்கு வந்து பிசியோதெரபி. தம்பி, நான் கூட ஏதோ சும்மா ஒரு 2 பேர் நீங்க எங்கேயோ போகுது. ஐயா, அது சும்மா ஜாலியாயா இந்த மாதிரியா? அதான் ஜாலியாவே இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜாலி, அது ஒரு ஜாலியா பண்றேன். அது இது எப்படி ஜாலியா? ஆமாயா, அதான் எனக்கு புரியல. ஜாலியா பண்ற விஷயமே கிடையாது இது. அண்ட் பரவாயில்ல, அதனால தான் வந்து என்ன சொல்றது, கடவுளுடைய blessing. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.